ஹலோ ஜீனியஸ். நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன். அனிமேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வகைகள் இருக்குது, ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குது. நம்ம பார்க்குற எல்லா அனிமேஷனும் எல்லா அனிமேஷன் சீரீஸும் எல்லாமே வந்து ஒன்றும் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது, ஒரு டைப் இருக்குது. Both are not same. அது என்னன்றதான் வந்து இந்த இடத்துல பார்க்க போகிறோம். டோரேமான் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், லூக்கா மூவி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், திடீர்னு ஆலின் மூவி பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அனிமேஷனும் ஒரு டைப் இருக்கு இல்லையா, அது என்ன டைப்பு என்னன்றதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம். என்ன ப்ரோ கேம் ஜீனியஸ்னு பேர் வச்சுட்டு கேம் பத்தி பேசாம அனிமேஷன் பத்தி பேசுற அப்படின்னா உங்களே வீடியோ கேம்ன்றது வெறும் கோடு மட்டும் அடிச்சு வர விஷயம் கிடையாது. வீடியோ கேமுக்குள்ள பல ஆர்ட் ஸ்டைல் இருக்கு, அனிமேஷன் இருக்கு, கட் சீன்ஸுக்கு அனிமேஷன் தேவை, கேம் மூவ்மெண்ட்டுக்கு அனிமேஷன் தேவை. ஸோ பல கலைகளை சேர்ந்ததுதான் வந்து கேம் டெவலப்மெண்ட் அப்படின்றது. ஸோ அதனால வந்து எல்லா செக்டரும் பார்க்க சொல்லுது இல்லையா, அதனால அனிமேஷனும் முக்கியமாக பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த அனிமேஷன் பத்தி பேசுறதும் அனிமேஷனோட டுட்டோரியல்ஸ்லாம் வந்து கேம் டெவலப்பர்ஸையும் தாண்டி அனிமேட்டர் ஆகணும் ப்ரோ, அனிமேட்டர் ஆசை ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அனிமேட்டர் ஆகிறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பயன்படும். மறக்காம வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மச்சாங்க பரவாயில்ல அனிமேஷன்லாம் இருக்குதா பாடுறா அப்படின்ட்டு. ஓரா பேசாம வீடியோவில் போயிடலாம். நான் கதாசாமி, நம்பலாம் கேம் ஜீனியஸ். முதல்ல பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல் அனிமேஷன். நம்ம ஏன் முதல்ல ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல வந்ததே வந்து இந்த ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் தான். சரியா சொன்னால் இந்த கம்ப்யூட்டர்லாம் வரதுக்கு முன்னாடி, கம்ப்யூட்டராக டிஜிட்டலாக பண்ணுற அனிமேஷனுக்கு முன்னாடி அழகாக பண்ணிட்டு தான் வந்து ட்ரெடிஷ்னல் அனிமேஷன். இன்னைக்கு மொபைல்ல பல அனிமேஷன் பண்ணிட்டு பிக்சாருக்கு போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன் பண்ணது இந்த டைப்ல தான். இந்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஒரு அனிமேட்டர் ஒரு அனிமேஷன் பண்ணுறதுக்கு தன்னோட கையாலேயே ஒவ்வொரு ஃப்ரேமாக உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருப்பாரு. நினச்சி பாருங்களேன், ஒரு படத்துக்கு பல ஃபோட்டோக்கள் சேர்ந்ததா வந்து வீடியோ. அதாவது ஒரு சினிமா திட்டிங்க அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம் இருக்கும். அதாவது ஒரே ஒரு செகண்டுக்கு 24 போட்டோ அதுல இருக்கு. அப்போ ஒரு நிமிஷம் எத்தனை ஃப்ரேம் இருக்கும்னு வச்சு பாருங்க. அப்ப ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை ஃப்ரேம் இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. மூவிக்குன்னு வரும்போது 24 ஃப்ரேம். ஆனா ட்ரெடிஷனல் அனிமேஷன்ல அது எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா ஒரு செகண்டுக்கு ஒரு 12 ஃப்ரேம் தான். ஒரு செகண்ட் விட்டு இன்னொரு செகண்ட் தான் வந்து ஒரு புது அனிமேஷன் ஷீட்டை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணுவாங்க. இப்படி கையாட்டுற ஒரு செகண்ட்ல 24 ஃப்ரேம் இருக்கு தெரியுமா, அதுல 12 ஃப்ரேம்ல ஒரு ஃப்ரேம் விட்டு ஒரு ஃப்ரேம் அப்படின்ட்டு தான் வந்து புது ஷீட்டை ஆட் பண்ணுவாங்க. ஒரு அனிமேட்டர் ஒரு அனிமேஷன் நடக்குது அப்படின்னா அந்த அனிமேஷன் ஒவ்வொரு சிலும் வளர்ந்து படம் வரையணும் இல்லையா, அதை என்ன பண்ணுவாரு இவர் வரைஞ்சு கொடுத்துருவாரு. இந்த லேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிலிம்ல உட்காந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஷீட்டா வச்சு. இதனால அவனை வந்து ஏகப்பட்ட பொருள் செலவு தேவைப்பட்டுச்சு, ஏகப்பட்ட மேன் பவர் தேவைப்பட்டுச்சு. ஏகப்பட்ட மிகப்பெரிய ஸ்டுடியோவில் ஏகப்பட்ட அனிமேஷன் வச்சு டிஸ்னி வந்து பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. நினைச்சு பாருங்க எத்தனை பேர் வேலை பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு. பட் இதே நீங்க வந்து அனிமே பக்கம் போனீங்க அப்படின்னா இவங்க 2 செகண்டுக்கு ஒரு தடவை வைக்கிறாங்களா, அவங்க வந்து 3 செகண்டுக்கு ஒரு தடவை வந்து புது அனிமேஷன் வரும். இதனால வந்து இந்த ஆதி காலத்து மாங்காலாம் பாத்தீங்கன்னா ஃப்ரேம் டிராப் ஆகாம நீங்க பார்த்திருப்பீங்க. பெருசா அனிமேஷன் இல்லாம லைட்டா மூவ்மெண்ட் மட்டும் வராம பார்த்திருப்பீங்க. அமெரிக்கன்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கம்மி. அதான் ஆதி காலத்து மாங்காவும் பாத்தீங்க அப்படின்னா இதே டெக்னிக்லாம் வந்து உருவாக்கப்பட்டு இருந்துச்சு. இதை பார்த்தா ரோட்டோஸ்கோப், செல் அனிமேஷன் அப்படின்ட்டு ஏவ டெக்னிக்ஸ் இருக்கு. முடிஞ்சா டைம் கிடைச்சா அதை பத்தி பெருசா சொல்ல ட்ரை பண்றேன். பட் இந்த விஷயம் எப்படி அழிஞ்சது அப்படின்னா காலப்போக்கில் கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறமும் ஏகப்பட்ட அனிமேஷன் ஸ்டைல் வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஸ்டைலை யூஸ் பண்றதுக்கு அதிகமா செலவாகுது, மக்கள் பெருசா விரும்பல அப்படின்றதுனால டிஸ்ட்ரிமான பெரிய நிறுவனங்களே இந்த ட்ரெடிஷனல் அனிமேஷனை வந்து யாரை கட்டாங்க, இதனால ஏகப்பட்ட பேருக்கு வேலை போச்சு அப்படின்ட்டுலாம் வந்து பெரிய கதைகள் உண்டு. ஸோ முதல்ல வந்தது இந்த ட்ரெடிஷனல் அனிமேஷன் தான். அடுத்தா பார்க்க போகிறது 2D அனிமேஷன். 2D அனிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷன் மாதிரியே சிமிலர் ஸ்டைலில் கொண்டது தான். பட் அதுக்கு இது ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கப்படுற முறை அப்படின்றது ஏகப்பட்ட வித்தியாசங்களை கொண்டது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அனிமேட்டர்ஸ் தேவையில்லை, உட்காந்து ஒவ்வொரு ஃப்ரேம் வரணும் அவசியம் இல்லை. கை அசையணுமா, ஒரு பொம்மைக்கு நூல் கட்டி விளையாடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி கைக்கு வந்து ரிக் பண்ணிட்டு இப்படி ஆட்டி விட்டாலே போதும், ஆட்டி அனிமேஷன் ரன் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது கம்ப்யூட்டரைஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்த டைப் தான் வந்து இந்த 2D அனிமேஷன். நான் ஸ்டைலை சொல்ல டைப்பை சொல்கிறேன், உருவாக்க முறையை சொல்கிறேன். இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்ன்றது கம்மியாகுது, ஆள் செலவும் மிச்சமாகுது. இது மட்டும் இல்லாம இந்த 2D அனிமேஷனுக்கு பெரிய காஸ்ட் கம்மியாவதுனால ஏகப்பட்ட கார்ட்டூன் சீரிஸ், அனிமே சீரிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டைப்பை யூஸ் பண்ணி தான் வந்து உருவாக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம பார்த்து ரசிச்ச பென் 10, டோரேமான், சின்சான் டோரேமானோட புதிய சீசன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டைப் மூலமா தான் உருவாக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு டோரேமான்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆதி காலத்து அனிமேஷன் மாதிரி பேசுறது தெரியுமா, பழைய சீசன்ஸ். அந்த பழைய சீசன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்திருக்கும், அது புதிய சீசன் பாத்தீங்க அப்படின்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும். பார்க்க கிளீனா இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2D அனிமேஷன்ல பண்ணது, பழைய சீசன்லாம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷனலா பண்ணது. ஸோ இதனால தான் வந்து இதுக்கு வித்தியாசம் இருந்திருக்கும். இந்த மாதிரி எந்த உங்களுக்கு பிடிச்ச சீரிஸ் எந்த 2D அனிமேஷனை சேர்ந்தது அப்படின்னு நினைக்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பார்க்க போறது மோஷன் கிராஃபிக்ஸ்.
மோஷன் கிராஃபிக்ஸ் என் ஊரில் சேர்த்திங்க அப்படின்னா மோஷன் கிராஃபிக்ஸுமே வந்து ஒரு அனிமேஷன் தான். சரியாக சொல்ல அப்படின்னா மற்ற அனிமேஷன்ஸுக்கும் இதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா மற்ற அனிமேஷன்ஸ்ன்றது ஒரு படத்தையோ ஒரு கதையோ சொல்லக்கூடிய ஒரு டைப்பாக இருந்திருக்கும். பட் மோஷன் கிராஃபிக்ஸ் மட்டும்தான் படத்தை சொல்லாமல் படத்தை டைட்டில் அந்த மாதிரி அனிமேஷன்ஸுக்கு வந்து மோஷன் கிராஃபிக்ஸை வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சரியாக சொன்னால் ஒரு படம் வருதுன்னா ஒரு படம் டைட்டில் வரும் தெரியுமா, படத்தோட கிரெடிட் சீனு, இது மட்டும் படத்தோட லிரிக்கல் சாங்ஸ்லாம் வரும் தெரியுமா, இது எல்லாமே இந்த மோஷன் கிராஃபிக்ஸ் டைப்பை சேர்ந்தது தான். உதாரணத்துக்கு லியோ ஒரு பாட்டு வருது அப்படின்னா அந்த லியோல பாட்டில் வர இந்த லிரிக்ஸ்ல டைப்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் கிராஃபிக்ஸ் தான் வரும். இந்த டெக்னிக்ல நீங்க 2D அனிமேஷனும் வரும், 3D அனிமேஷனும் வரும், முழுக்கவே வந்து 3D சேர்ந்த பேஸ் பண்ண அனிமேஷன்ஸும் வரும். அதை வந்து எந்த விதத்தில் ஒரு கிராஃபிக் டிசைனர் எப்படி உருவாக்குறாரு அப்படின்ற பொறுத்து தான் இருக்கு. சரியா சொன்னா நானே மோஷன் கிராஃபிக்ஸ் ஆர்டிஸ்ட் தான். 5 வருஷமா குப்பை ஓட்டிருக்கேன் தொழிலில். 5 years எக்ஸ்பீரியன்ஸ். கேப்டன் டிவி, கலைஞர் டிவி, எம்கே டிவின்ட்டு பல டிவி ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மற்ற அனிமேட்டருக்காவது ஏதாவது பெரியத்தில் வேலை கிடைக்கணும் அப்படி இருந்திருக்கும். பட் நீங்கள் மோஷன் கிராஃபிக்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிவி சேனலுக்கு போனாலும் உங்களுக்குன்ட்டே வந்து ஒரு செக்டரை காத்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் கற்றுக்கிறது ஈஸியும் கூட. இந்த அனிமேஷன் சினிமா மட்டும் இல்லாமல் டிவி சேனல்ஸுக்குமே பெருசாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஷோ ஸ்டார்ட் ஆகும் போது வர டைட்டிலாக இருக்கலாம், இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு போடுவாங்க தெரியுமா. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த டைப் அனிமேஷன் தான் வந்து சேரும். இந்த நியூஸ் சேனல் போடுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி ஆன்லைன் கிராஃபிக்ஸ் கூட இந்த மோஷன் கிராஃபிக்ஸ் தான் வந்து சேரும். ஆக்சுவலி இந்த ஒரு டைப்புக்கே வந்து தனி ஸ்கோப் இருக்கு. இதை கத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து வேலை வாய்ப்புகள் உண்டு. அடுத்த பார்க்க போகிறது 3D ஆர் கம்ப்யூட்டர் அனிமேஷன். 3D அனிமேஷனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. கண்டிப்பாக இதுக்குன்ட்டு ஒரு தனி வீடியோ போடுறேன். இந்த சேனல்லையோ இல்லை அந்த சேனல் ஏதோ ஒரு சேனலில் வந்து இதுக்குன்ட்டு தனி வீடியோ போடுறேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது மற்ற ஆஃபீஸ் ஒர்க்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தவிர இந்த மாதிரி அனிமேஷன் பண்ணுற அளவுக்கு பெரிய ஒரு ஸ்பெக் கொண்ட ஒரு விஷயமா கம்ப்யூட்டர்ஸ் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் வந்து சின்ன சின்ன சீன்ஸ், சின்ன கிராஃபிக்ஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி 3D அனிமேஷன் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. அதுவும் வந்து கிராஃபிக்ஸ் மொக்கையெல்லாம் சில பல படங்கள் இருந்திருக்கும். மற்றபடி வந்து அனிமேஷன் ஸ்டுடியோவுக்கு முழுசாக ஒரு அனிமேஷன் 3D அந்த கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண அனிமேஷன்லயே வச்சு ஒரு படம் எடுப்போம் அப்படின்ட்டு எந்த ஒரு பெரிய ஸ்டுடியோக்குமே வந்து புதுசாக தோணல. அதனால அவங்க யாருமே இது வந்து ட்ரை பண்ணவும் இல்லை. எல்லாருமே அந்த ட்ரெடிஷனல் அனிமேஷன் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க தவிர 3D அனிமேஷன் ட்ரை பண்ணணும்னு யாரும் முயற்சி பண்ணல. பட் ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணல யார் அப்படின்னா பிக்சார் தான். அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த படம் தான் வந்து இந்த டாய் ஸ்டோரி படம். டாய் ஸ்டோரி படம் தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் அனிமேஷன் படம். இப்போ வந்து அதுக்கப்புறம் ரெவல்யூஷன் ஆகி இப்போ வரப்படம் எல்லாமே 3D அனிமேஷன் படம் தான் ஆயிடுச்சு. இது ஏன் 3D ஆர் கம்ப்யூட்டர் அனிமேஷன் சொல்றாங்க அப்படின்னா இது வந்து முழுக்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ் தான் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த அனிமேஷன் முதல்ல உருப்பெறும் போது இதை வந்து கம்ப்யூட்டர் அனிமேஷன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஆர்ட்ஸெல்லாம் மாறி அது 3Dன்னு மாறி 2Dக்கு போட்டியெல்லாம் வந்துச்சு. மற்ற அனிமேஷனுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா மற்ற அனிமேஷன்லாம் வந்து உட்காந்து கையில் வரிவாங்க, ஒவ்வொரு ஃப்ரேமும் வரிவாங்க. இல்லை அப்படின்னா சும்மா 2D ஸ்ப்ரைட்டை கொடுத்துட்டு அதை வந்து கை காலை ரிக் பண்ணுறதுமே பண்ணுவாங்க. பட் இதில் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3D என்வாயர்மெண்ட்டை 3D மாடல் மூலமாக தான் பண்ணியாகணும். ஒரு கேரக்டரை 3Dயாக உருவாக்கணும், ஸ்ட்ரக்சர் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டரில் உட்காந்து ஒரு 3D மாடலிங் பண்ணியாகணும். பட் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா மற்றது மாதிரி வந்து ஒரு டைம் வந்துட்டு அவ்வளோதான், ஒரு வாட்டி அதை வந்துட்டாருன்னா திரும்பி புதுசாக ஒரு ஷோவுக்கு புதுசாக வரணும். பட் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு வாட்டி மாடல் பண்ணிட்டா போதும், அந்த மாடலையே மாற்றி ரிக் பண்ணி மாற்றி கேமராங்கள் வச்சு இஷ்டத்துக்கு வந்து புதுசாக உருவாக்கிக்கலாம். இதில் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேமரா தான். 2D அனிமேஷனில் கூட வந்து கேமரான்றது பெருசாக இருக்காது, ஜூம் மாதிரி தான் இருக்கும். பட் இதை வந்து எந்த ஆங்கிளில் வச்சு எடுத்துக்க முடியும். ஏதாவது ரியல் வேர்ல்டு மாதிரி நீங்கள் கேமரா யூஸ் பண்ணலாம் வந்து இதில் வந்து ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினாலேயே பார்க்குறவங்க நல்லா இருந்தது, உருவாக்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆயிடுச்சு. இன்னைக்கு அனிமேஷன் ஃபீல்டில் பெருசாக ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எது அப்படின்னா இந்த 3D அனிமேஷன் தான். இது மட்டும் இல்லாமல் 3D அனிமேஷனில் வந்து நீங்கள் 2D மாதிரியும் கொண்டு வர முடியும். அதாவது ஷேடர்ஸ் இருக்கும், 2D ஷேடர்ஸ். 2D ஷேடர்ஸ் மூலியமா நீங்கள் வந்து ஒரு 3D அனிமேஷனை 2D மாதிரி மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் வந்து 3D அனிமேஷனில் 4 நாள் வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த அவுட்புட்டுக்காக வந்து கஷ்டப்பட்டு வரைஞ்சிக்கிட்டு எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அனிமேஷன் பண்ணிட்டு ரெண்டர் போடு விட்டீங்க அப்படின்னா ரெண்டர் ஆச்சு கம்ப்யூட்டர் ஆச்சுன்ட்டு கம்ப்யூட்டர் கதற விட்டு நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். பட் என்ன பிரச்சனை, ரெண்டராகி வெளியே வரும்போது தான் அந்த அவுட்புட் என்ன கண்ட்ரோல் கோலத்தில் வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். வழியே தெரியும். ஒரு மாதத்துக்கு ஒரு ஷோ ரெண்டர் போடுறது தெரியுமா? ஆமாம், ஆஃபீஸில் 1 நிமிஷம் நினைக்கிறேன், 2 நிமிஷம் அதை என்ன பண்ண ரெண்டர் போட்டேன். ரெண்டராகி முடியறதுக்கு கிட்ட 1 மாதத்துக்கு கிட்ட ஆச்சு. அந்த அளவுக்குலாம் கஷ்டமாக இருந்திருக்கும் இந்த ரெண்டர் போகிறதுல. ஈஸியும் இருக்கு, கஷ்டமும் இருக்கு. அதான் சொல்லாமன்னா 3D அனிமேஷனில் பல படம் வந்திருக்கும். ஏன் தமிழில் முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு அனிமேஷன் படமே ஒரு 3D அனிமேஷன் தான், ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு அனிமேஷன் தான். கோச்சையான 3D அனிமேஷன் தானோ கொடுமடா. எவன் கேட்டான் அந்த படத்தை? கோச்சை ரோஸ்ட் போடுறேன், அப்போ சொல்கிறேன் என்ன கதை அடிட்டு. கடைசியாக பார்க்க போகிறது ஸ்டாப் மோஷன் அனிமேஷன். ஆக்சுவலி மற்ற டைப்லேயே ரொம்ப பிடிச்ச ஒரு டைப் எது அப்படின்னா இந்த ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் தான். காரணம் அப்படின்னா இதோட
அவுட்புட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். என்ன ஒரு அவுட்புட் உருவாக்குவாங்க அப்படின்னா இதில் வந்து எந்த ஒரு அனிமேட்டரும் ஷீட் எடுத்து வரைய போகிறது இல்லை, கம்ப்யூட்டரில் உட்காந்து 3D மாடல் பண்ண போகிறது இல்லை. பட் அதுக்கு பதிலாக ஃபோட்டோலாம் எடுக்க போகிறாரு ஒரு அனிமேட்டர். புரியலையா? ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை அடுத்தடுத்து மூவ் பண்ணுறது மூலியமா ஒரு அனிமேஷனை உருவாக்க முடியும் அப்படின்றதான் வந்து ஸ்டாப் மோஷன் அனிமேஷன். சரியா சொல்லலாம் இந்த மெத்தடை எதுக்காக முதல்ல பயன்படுத்தினாங்க அப்படின்னா விஎஃப்எக்ஸ்க்காகவும் சினிமா ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்க்காகவும் தான் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. சரியா சொல்லலாம் விஎஃப்எக்ஸின் தந்தை அப்படின்ட்டு அழைக்கப்படக்கூடிய ஜார்ஜ் மில்லர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் யூஸ் பண்ணி தான் வந்து அவர் முதல்ல விஎஃப்எக்ஸ்ன்றதை கொண்டு வந்திருப்பாரு. விஎஃப்எக்ஸ் வீடியோ போடுறேன். பட் இதை வந்து வெறும் விஎஃப்எக்ஸாக மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு பப்பட்டை வச்சோ ஒரு பொம்மையை வச்சோ அனிமேஷன் பண்ணி முழுசாக கொண்டு வரதான் வந்து ஸ்டாப் மோஷன் அனிமேஷன். இது கிட்டத்தட்ட செல் நிமிஷமா இருந்தாலும் உண்மையிலே வந்து பயங்கர கஷ்டம், பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கலாம். கஷ்டம்டா. நிக்கலோடியன்ல நைட்ல ஷான் த ஷிப் அப்படின்ட்டு ஒரு அனிமேட் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து இந்த ஸ்டாப் மோஷன்ல உருவாக்கப்பட்டது தான். இதே மாதிரி வந்து சிக்கன் ரன் ஒரு படம் இருந்திருக்கும், வாலஸ் அண்ட் கார்மெட் அப்படின்ட்டு படம் இருக்கு தெரியுமா. இந்த படம் எல்லாமே இந்த அனிமேஷன் டைப்பை யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட படங்கள் தான். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் அனிமேஷன் பத்தின டைப் இருக்கு, என்னென்ன இது இருக்குன்ற பத்தி சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த டைப்ல நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா அனிமேஷன் படம், ஒரு கார்ட்டூன் பிடிக்கும் இல்லையா, அந்த படம் எந்த அனிமேஷன் டைப்ல பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒரு அனிமேஷன் ஷோவோ ஒரு அனிமேஷன் படமோ இந்த டைப்ல தான் பண்ணிருப்பாங்க ப்ரோ, அது ரொம்ப பிடிச்சிருந்து ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்லுங்க தெரியுமா, அது வந்து கமெண்ட் பண்ணுங்க. பட் இந்த காலத்துல எடுக்கிற பெரும்பாலும் அனிமேஷன் சீரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமால்கம் பண்ணி எடுக்கிறாங்க. அதாவது ஃபுல்லா 3D கிடையாது, ஃபுல்லா 2D கிடையாது, அப்பப்போ 3D சேர்ந்து எட்டி பார்த்துட்டு போகும். உதாரணம் சொன்னா அப்படின்னா அட்டாக் ஆன் டைட்டன் அனிமே இருந்தாலும் சரி, அவெஞ்சர்ஸ் அசெம்பிள் அந்த மாதிரியான அனிமேட்டட் சீரிஸா இருந்தாலும் சரி, ஒரு 3D ரெண்டர் பண்ணிட்டு 2D மாதிரி ஷேட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ வந்து அனிமேஷன் வந்து அமால்கம் ஆகி ஃபியூஷன் ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னைக்கு பார்த்த அனிமேஷன் டைப்ல எந்த டைப் பிடிச்சிருக்கு, நீங்க அனிமேட்டரா நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எந்த டைப் நீங்க உருவாக்க ஆசைப்படுவீங்க, எந்த பக்கம் ஆசைப்படுவீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம எழுது டுட்டோரியல் விடுங்க சொல்லுங்க, டுட்டோரியல் வந்து அடுத்ததா போய் ட்ரை பண்றேன். இதே மாதிரி ரெண்டு வீடியோ போனாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த வாரங்களை கொடுக்க ட்ரை பண்றேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.